ஓகே சார். இப்போ என்ன கொடுக்குறாங்க? z inverse of z square divided by z minus ab whole square. இது என்ன கிடைக்கும் சொல்றாங்க? ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாமா? எப்படி வரும்? சார் z by z minus a கன்வல்யூஷன் ஆபரேட்டர் convolution operator to z inverse of z by z minus a. சரி ரைட். அப்போ என்ன கிடைக்குது? இதனோட ஃபார்முலா a பவர் n, இதனோட ஃபார்முலாவும் a பவர் n. a கரெக்டாமா? power. ஆமாம் சார். பட் கன்வல்யூஷன் ஆபரேட்டர் ரெண்டுக்கு நடுவில் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? சம்மேஷன் a summation of m வேரியஸ் ஃப்ரம் 0 to n. என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட்டுக்கு a ஆனால் பவர் மற்ற இடத்துல ஜென்ரலாக நம்ம கன்வல்யூஷன் தியரம் யூஸ் பண்ணும்போது நம்ம f of x-உம் f of u ஓகே. plus அது வந்து எக்ஸுங்கிறது வேரியபிள். இங்கே வந்து நம்ம வந்து இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து சீரீஸில் வந்து என்னன்னு தான் எடுக்கிறோம். நீ எக்ஸ்னு வச்சுட்டு போட்டாலும் சரி. இங்கே வந்து நம்ம ஜென்ரலாக வந்து என்னன்னு வச்சுட்டு போகிறோம். இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு வச்சுட்டு போகிறோம். அதனால நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபார்மும் வேரியபிள் சேஞ்ச் ஆகும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ என்னாச்சு? இது வந்து ஏ பவர் என்னதான் ஏ பவர் எம்மா என்ன ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ஃபார்முலா பார்த்துக்கலாம். கன்வென்ஷன் இருக்கிற ஃபார்முலா தான் வேணும். எம் என் மைனஸ் எம் இது நம்மமா. அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் n மைனஸ் எம். இதுதான் கன்வென்ஷன் இருக்கிற ஃபார்முலா. சரியாமா? அப்போ எகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெண்டு மல்டிபிகேஷன் தான். நெகட்டிவ் பவர் என்னாவும் கட் ஆயிரும். கரெக்டுங்களா? நெகட்டிவ் பாசிட்டிவ் பவர் கட் ஆயிரும். அப்போ நமக்கு கிடைக்குது என்ன கிடைக்குது? வெறும் ஏ பவர் என் மட்டும் தான் கிடைக்குது. கரெக்டாமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இப்போ ஏ பவர் என்னங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட். அதனால நம்ம வெளியே எடுத்துக்கிட்டோம். அப்போ என்னாச்சு? ஏ பவர் என் வெளியே வந்துடும். அப்போ இந்த சம்மேஷன் யார் தான் இருக்கிறாங்க? வெறும் 1 தான் இருக்குது. 1 எத்தனை டைம் வர்றாங்கன்னு? வெறும் 1ங்கிறது எத்தனை டைம் வரும்? 0லேருந்து n வரைக்கும் வரும். அப்போ எத்தனை டைம் வரும்? 1 + 1 + அப் டு எத்தனை டைம்மா? n + 1. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? n + 1 வருமா? that is equal to n + 1 into a power n. இதான் வந்து z டிரான்ஸ்ஃபார்ம் z ஸ்கொயர் டிவைடட் பை z மைனஸ் ab ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. சரியாமா? சார் இதெல்லாம் क्वेश्चंसா ஃபார்முலாஸா சார்? இது வந்து क्वेश्चन பாயிண்ட் தான் கேட்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எங்க லாக் ஆகும்னா இது 4 மார்க்ல ஒரு 5 மார்க் என்ன கொஸ்டின் பேட்னு உனக்கு தெரியுது. அதனால நான் ரிலேட்டட் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ கேட்பாங்க. சார் எங்களுக்கு only 5 marks சார். only 5 marks தான். சாரி only 10 mark. 10 மார்க் போது கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஒரே கொஸ்டின் கேட்க மாட்டேன். 2-3 கொஸ்டின் கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஓகே. இல்லைன்னா இதுலயே பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் நான் அடுத்த கிளாஸ் ஒன்று எடுக்கிறது வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. டிஃபரன்ஷியல் இல்லை, டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது. அது வந்து 10 மார்க்ல கேட்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீ ஃபார்முலாவை எப்படியோ இல்லை கன்வென்ஷன் இருக்க ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியோ தெரியாது. நீ டைரெக்டாக நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் போடணும். அந்த இடத்துல வந்து நம்ம என்னன்னு தெரியாது. ஏன்னா இதனோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? இதனோட அப்ளிகேஷன் வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். அது நீ 2 மெத்தடை போடணும். எது ஈஸியான மெத்தடோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஒன்று வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு, இன்னொன்று கன்வென்ஷன் தியரம். அது எதில் நம்ம அப்ளை பண்ணணுமோ அது ப்ராப்ளம் யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். அந்த இதுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சரியாமா? நெக்ஸ்ட் 1 hour இருக்குங்களா? அந்த 1 hourல நான் அதை எடுக்கிறேன். ஒரு 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். சரிங்களா? ஸ்ட்ரெயிட். இப்போ இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ இதுலேருந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி போடுவீங்க? ஜஸ்ட் ஏபிசி வேல்யூ தெரியும். அப்போ இஜெட் இன்வர்ஸ் z ஸ்கொயர் டிவைடட் பை z மைனஸ் 1/2 இன்ட்டு z மைனஸ் 1/4. இதனோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க? இந்த மாதிரி கொஸ்டின் தான் வரும். நான் ஏபிக்கு ஜென்ரல் நடத்திட்டேன். சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ யாரு, பியோட வேல்யூ யாரு, அதை வச்சு நீங்கள் ப்ராப்ளத்தை ரன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதுதான் கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? அதே ஐடியா. z இன்வர்ஸா z ஸ்கொயர் டிவைடட் பை z மைனஸ் 5d ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இந்த மாதிரி ஏபி வேல்யூஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுருப்போம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த ஏக்கு பிக்கு மட்டும் வேல்யூஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு பண்ணிக்கணும். சரிங்களா? ஏக்கும் பிக்கு வந்து ஏவோட வேல்யூ
இப்போ ஏஆவும் பிஆவும் அதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் இல்லை ஏபியும் பியோ சப்ஸ்டியூட் பண்ணுறதா? இல்லைன்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன், நீ ஏபியே வச்சுக்கோ. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்ரல் ஃபார்மேட் சப்போஸ் உங்களுக்கு அங்கே வந்து இந்த நம்பர் வச்சு போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து இஜெட் இன்வர்ஸா இஜெட் ஸ்கொயர் டிவைட் பை இஜெட் மைனஸ் ஏ இன்ட்டு இஜெட் மைனஸ் பி, இந்த ஃபார்மேட்டே வச்சு நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிக்கிறோம்ல, அந்த சால்வ் பண்ண ஆமாம் கேஸ் சார். ஏ பவர் என் ப்ளஸ் ஒன் மைனஸ் பி பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஏ மைனஸ் பின்னு சப்மிட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏவோட கேஆர் இது வரைக்கும் ரிசல்ட் முடிஞ்சுட்டு கேஆர் ஏ ஈக்குவல் டு 1/2 அண்ட் பி ஈக்குவல் டு 1/2 அப்ளை கேஆர், அவ்வளோதான். அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 1/2 ஹோல் பவர் n plus 1 minus 1/4 power n plus 1 divided by 1/2 minus 1/4 அவ்வளோதான். சிம்பிள் பண்ணி முடியும். minus 1/4 which is 1/4. 1/4 வரும். அந்த 4 வந்து மேலே மல்டிபிள் பண்ணுங்க. டினாமினேட்டர் எடுத்து 4 வந்து மேலே மல்டிபிள். ஓகே சார். அவ்வளோதாங்க. நீ மேபி டைரெக்டாக வச்சு போடலாம், இல்லை உனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னா இதை ஏபின்னு வச்சுக்கிட்டு கொண்டு வந்துட்டு இந்த ரிசல்ட். இல்லை சார், நான் இப்படி இப்போ ஏபியாக வச்சு போடும்போது நான் மிஸ்டேக் பண்ணக்கூடிய சான்சஸ் கம்மி இல்லை சார். ஏன்னா நான் எல்லா கொஷினுக்கும் இந்த ஏ ப்ளஸ், அதாவது இந்த ஃபார்முலா ஜெட் ஸ்கொயர் பை ஜெட் மைனஸ் ஏ இன்டூ ஜெட் மைனஸ் பின்னு இருக்க ஃபார்முலாக்கு இதை நான் அதை சிம்பிளிஃபை